ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபி இன் எல்லோ இந்த ஹாரர் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஆக்ட் 4 சாப்டர் 1 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாப்டர் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸ் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மறக்காமல் போட்டுறேன். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ உங்கள் சீட் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டுலேருந்து வெளில வந்துடும். இங்கே க்ரௌன் சைல்டு கேர்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாக் ஆன் டு த கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணணுமா. நம்ம போயிட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பாஸ்வேர்டு கேட்குன்னு நினைக்கிறேன். எல்லா கம்ப்யூட்டர்லேயும் பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம் பாஸ்வேர்டு கேட்குதா இல்லையான்னு. ஓஎஸ் க்ரௌன் வெல்கம். ஆமாம் பாஸ்வேர்டு கேட்குது. நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியும், 1895. எப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சைட்லேயே வந்து பாஸ்வேர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துக்கோங்க. மெயிலில் போயிட்டு ஃபஸ்ட் டேன்னு போட்டிருக்கு, பிரிண்ட்டு கான்ட்ராக்டுன்னு போட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் தருவோம், அந்த கான்ட்ராக்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அதை படித்து நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ சைன் போட சொல்லியிருக்காங்கன்னா அதனால் நம்ம பெண்ணை தேடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆதிகால ஃபெதர் பென்னு. என்னடா சைனை போட சொன்னால் நம்ம இங்கே தெளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், இது சைனா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெளித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் அது சைனுன்றேன். என்ன சொல்ல. நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இந்த கேம் பிளேயில் முடிச்சிருவோம். இதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு ஹாரர் கேமு. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை போயிட்டு நம்ம இருந்தால் இங்கேனக்குள்ளே வைப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து எனக்குள்ளே வச்சோம்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலைக்கு வந்ததாகவே அர்த்தம் ஒரு நாள். இப்போ இங்கே ஒரு குழந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கு நிற்குன்னு. இந்த குழந்தைலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேய். நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த குழந்தைலாம் பேய். இப்போ லோடிங் காமிக்குது. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிக்கிட்டோம். எவ்வளோ நேரம் லோட் ஆகுறதுக்கு அப்பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் சைல்டு கேர். ஐயோ, என்னென்னு படிக்கிறதுக்குள்ளேயே அமுக்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடமே நல்லா பெருசாக நல்லா நீட்டாக சுற்றிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுற சொன்னாங்கன்னா, ப்ளே வித் ஏ பேபி. குழந்த கூட விளாண்டுருக்காங்க. நம்ம விளாட ஆரம்பிப்போம். டிங் 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 டிங். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தூக்கி போடுமா அவனை ஃப்ரெண்ட்ஸ். பறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பொம்மை மாதிரி இருக்கேன். இங்கே பாருங்களேன், அப்படியே தூக்கி போட்டால் பறந்துடுறேன். அப்படியே ஜம்பாக்குன்ற மாதிரி அதில் தூக்கி போட்டால் அப்படியே பறந்துடுறேன். இதில் தூக்கி போட்டு பார்ப்போம். இதில் தூக்கி போட்டால் எதையும் பறக்கிறேன். கன் எடுத்து ஷூட் பண்ணுவோமா அவனை? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைய ஷூட் பண்ண என்ன பக்கத்தில் சுடுவோம். பயமாக இருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சு உக்காந்துட்டியான் அம்மாவில். நிறையா விஷயம் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மட்டும் நம்பவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெயின் ஓட்ட தெரில. இந்த ஃப்ளைட் நம்ம விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டாய்லாம் எப்படி விளாடுவோம் அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டியிலே இடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரோப்ளேனு. என்ட்ரிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா, ஃபைண்ட் ஏ பாட்டில். அந்த இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் குட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டப்பாவில் இருக்கிற பாலை வந்து இவனுக்கு கொடுக்கணுமா. நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளாடுவோம். கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். ட்ரெயினை ஓட்ட ஆரம்பிப்போமா. அப்படியே ட்ரெயினை ஓட்டியாச்சும் என் காலில் சொரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உட்காந்து நம்ம ஏரோப்ளேன் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து பால் கொடுப்போமா. அப்போ போயிட்டு பால் டப்பா எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவனையும் அப்படியே ஒரே தான் கூப்பிட்டு போயிடுவோம். எதுக்கு வீண் சிரமம். இந்த இங்கனுக்குள்ளே படிக்கட்டு இருக்குது மேலே போகிறதுக்கு. நம்ம அப்படியே இல்லை ஏறிட்டு எங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனு. இது ஒருக்கா சரிக்கிட்டு போயிடுவோம். ஆசையாக இருக்குது. சரி சரிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆசையை நிறைவேற்றுறது தானே நம்ம வேலை. ஒரே தான் சரிடுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அழுகுறியான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோடி அழுகாதராடி. அப்புறம் ஏதாவது பிரச்சனையாக போகுதுடா, அழுகாதரா. அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கடா நீ. இதில் வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயாக வந்திருக்கோம் வேலைக்காக. இந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. இது வந்து இந்த குழந்தையோட ஃப்ளாஷ்பேக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழந்தையோட ஃப்ளாஷ்பேக்கு. இன்னும் இந்த குழந்தைய வந்து ஒரு வீட்டில் வந்து தத்தெடுப்பாங்க. அவன் வந்து வெளில போயிடுவனால அவனை வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து
என் குழந்த வீட்டில் இருக்குது, அதை தத்தெடுக்கணும், அதை பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு அதுதான் அப்பப்போ பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பொய்த்தியான் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்ல விரும்பலை, பொய்த்தியான். அது நம்ம வந்து சேஞ்சில் பேம்பஸை மாற்றணுமா ஃப்ரெண்ட்ஸ், மாற்றிடுவோம். என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐயோப்பா, இத்தினூன்னு ஒரு குழந்தைக்கு நம்மளை என்னென்ன வேலை பார்க்க விட்றாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பண்ணி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கோண்ணா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினுக்குள்ளே வைக்கணுன்றாங்க. சரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த மிஷினுக்குள்ளே வைப்போமா? வச்சாச்சு. என்னமோ பட்டன் காமிக்குது. பட்டன் ஏகப்பட்ட பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா அவங்க ஒரு லைட் எரியிற பட்டன் காமிப்பாங்க, நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோ ப்ளூ க்ரீனு கரெக்டு. இப்போ என்ன ஆகுது, தம்பி வெளில வந்துடுவானா ஃப்ரெண்ட்ஸ்? எரியிறியான் ஃப்ரெண்ட்ஸ். பாவம்டாடி, ஒரு சின்ன குழந்தைய போட்டு எரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஃப்ரெண்ட்ஸ் சுத்துறியான் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அவன் கண்ணை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்ச் ஆகிடுச்சு, சிரிக்கிறியான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போனால் பேய் பிடிக்குமோ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? மிஷின் இது ப்ளூ ரெட்டு க்ரீனு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கரெக்டாக போடுறேன். ப்ளூ ரெட்டு க்ரீனு ப்ளூ ரெட்டு க்ரீனு ப்ளூ. அப்புறம் என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ? புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ ரெட்டு க்ரீனு ப்ளூ க்ரீனு. அவ்வளோதான். குழந்தடா பார்த்து பண்ணுங்களா. என்னடா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரா நீங்கள்? எதுக்குடா குழந்தைய போட்டு இப்படி ஷாக் அடிக்க வைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவங்கள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ பண்ணுறாங்க ஒரு குழந்தைய போட்டு. முன்னாடி என்னென்னா ஃபயரில் வச்சு அடிக்கிறாங்க, இப்போ என்னென்னா ஷாக் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ குழந்தையவே காணோம். சூப்பர்ராடே, வாழ்க்கையில் நல்லா உருப்பிட்டுருவீங்கடா நீங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இடமே ஆடு தடிக்குதுன்னு போச்சு. குழந்தைய காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க போங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஸ்லீப்பிங் ஆப்ஷன் காமிக்கிது. குழந்தை தூங்கிடுச்சு போல். இந்த நாட் குவைட் ரெடி. இந்த குழந்தை வந்து ரெடி ஆகலையா. எதுக்குடா ரெடி ஆகலை? மொட்டையாக ரெடி ஆகலைன்னு மொட்டையாக சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் வேறு இல்லை, மொட்டையாக ரெடி ஆகலைன்றாங்க. என்னன்னு ஒன்றும் புரியலை. கெட் ஹிம் ரெடி ஃபார் பெட்டு, டேக் ஹிம் டு பெட்டு. இப்போ பெட்டில் போட்டு அவங்க வேலை முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. இந்த சொல்கிறாங்க பாரு, இவ தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவ தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை சாத்தானை மாற்றக்கூடிய மிஷின் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேயெல்லாம் வந்து உருவாக்குற மிஷின் போல். வேண்டாம், அதுக்குன்னு ஒரு சின்ன குழந்தைய வாடா உருவாக்குவீங்க பேயா ஃப்ரெண்ட்ஸ்? யார் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எப்படி இருக்காங்க? இன்னும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, எங்கே ஓட்டணுன்னு தரல. ரிசப்ஷனு, இங்கே வந்து ப்ளே ரூம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒட்டணுமா? ஆமாம், இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டணும், பார்த்துக்கோங்க. வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு குழந்தைய போட்டு இப்படி பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மிஷினுக்குள்ளே போட்ட குழந்தையெல்லாம் வந்து பேயா மாறிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஃபைண்ட் த பேபி. எங்கே பேபி? எங்கே ஃபைண்ட் த பேபினா? குட் மார்னிங் எம்ப்ளாயி 2 to 5. என்னமோ நைட்டி கார்னர் ரூமா ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஒரு ரூமில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்த. இப்போ எங்கே இருக்குன்னு தேடுவோமா? அது எங்கேயாவது போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது, பார்த்துட்டேன். நைட்டி கார்னர், நாட்டி என்னமோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ தொங்கிக்கிட்டு இருக்குது. அப்படியே என்னமோ தொங்குது. நம்ம போயிட்டு ஏண்டா ஒரு மூலையில் போட்டு செவத்தை போட்டு பார்த்து அடைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைய. ஏன்டா அப்படி சித்திரவதை பண்ணுறீங்க? அப்பா சை, ரொம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழுகிற மாதிரி போயிடுச்சு. அந்த மிஷினுக்குள்ளே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து ஆனால் போடணும்னு சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து அப்படி தான் போகும், போட்டால் தான் கேமே. அப்படி போடலைன்னா கேம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழந்த பேயா மாறதுக்குரிய மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. எனக்கு தெரிஞ்சு என்னையை பொறுத்த வரைக்கும் அதான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃப்ளவர் பில்லோவில் வைக்க சொல்கிறாங்க. அதான் அந்த ஃப்ளவர் பில்லோவை உட்காந்து தேடி நிற்கேன், எங்கடா இருக்குது அந்த ஃப்ளவர் பில்லோன்னு. ஞாபகம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்கே இருக்குன்றத ஞாபகப்படுத்திட்டேன். நம்ம கீழே இருக்கா அந்த இங்கனுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை சொல்கிறது. போயிட்டு இங்கே குழந்தைய வச்சுட்டு இங்கே போயிட்டு நம்ம உட்காந்துருவோம். நம்ம கதை சொல்லணுமா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊர்லன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே அங்கே போயிட்டியா? நம்ம சொல்கிற கதை அவ்வளோ முக்கியம் வர ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்ன பண்ண இப்படி இருக்குது நம்ம கதை. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா, லாக்கடில் இருக்கா, ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களா. இதான் திறக்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எந்த இருக்குது இதை எடுத்து இப்போ நம்ம அமுக்கி விட்டு திறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மாட்டிக்கினானே டி, கை கால் வச்சுட்டு சும்மா இருக்கிறியாடா ஃப்ரெண்ட்ஸ். இதை திறக்க முடியாதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், உட்காருடா டி. இப்போ திறக்க பார்ப்போம். இவனோட பெரிய பாடால் இருக்குது எப்பா, பெரிய இவன் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ வண்டியில் போய் உட்காந்துட்டான். டேய் என்னடா உழுவ வச்சுட்டு போகிற? எவரோ நீ பிடிச்சேன்னு வச்சுக்கோவேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஒழுங்கு வரையாக வண்டியை நிப்பாட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் தட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் தான்டா க்ளீன் பண்ணணும், நீ என்னடா க்ளீன் பண்ணுவ? குட்டி சாத்தானே, இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறியான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இடிக்க வேறு செய்கிற நில்றா, அவனுக்கு இருக்குடா, ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடும். ஏதாவது கேட்ச் இதை ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்துட்டேன். இந்த ஆயிலில் வலிக்கி நம்மளுக்கு ஒரு ஆயில் கிடச்சி. எனக்கு ஒரு நல்ல யோசனை. இதை வந்து வண்டி கீழே போட்டு அவனை சதற விட்டுருவோம் அன்றைக்கி. அப்படியே அவனை உழுக வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வளைச்சி ஓடினுக்க, இப்படி ரேசர் நினப்பா பொருடா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாடாதியாக பண்ணுறியா? வெயிட் பண்ணுங்கள், நம்ம இங்கேனுக்குள்ளே போட்டு வச்சுருவோம். இவங்களும் இங்கிட்ட தானே வரணும், அதனால் இங்கிட்ட போட்டு வச்சுக்குவோம். டி வாடா, நீ உனக்கு இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு மறைஞ்சிருச்சு. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை எப்படியாவது உழுக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்கள் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன், என்னையோட இடிச்சு விட்டுருக்க. நல்லடா, அவனுக்கு இருக்குடா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இன்னும் நிறையா தாயை சத்தர விட்டியான் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு இன்றைக்கி வேலை நிறையா, புரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இன்றைக்கி வேலை நிறையா ஃப்ரெண்ட்ஸ். இவனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டு அவ்வளோதான் விழுந்துட்டான். வாடி வா. என்ன குசும்பத்தனை பண்ணுறியா? என்ன குசும்பா உனக்கு? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இம்மிடியேட்லி வந்து அந்த நம்ம வந்து பேய் பாக்ஸ்ன்னு சொல்லிக்குவோம், பேய் பாக்ஸ்குள்ளே போடணுமா இந்த குழந்தைய. என்னடா நீங்கள் பேய் பாக்ஸ்குள்ளே எதுக்குலாம் இந்த குழந்தைய போடணும்? நல்லா இருக்கிற குழந்தைய பேயா மாற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் குழந்தை எங்கேருந்து வருது அதான் ஃப்ரெண்ட்ஸ் டவுட்டு. குழந்தை எங்கேருந்து வருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது எரியிற வரைக்கும் அதுக்குள்ளே டக்குன்னு இந்த கேம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு ஷேரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு எனக்கு இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருக்கு, என் பேசுகிறது பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். மறக்காமல் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னமும் வீடியோ வரும், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே வருவோம். இப்போ எல்லாத்தையும் சொல்ல நம்ம டக்குன்னு அழுத்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை தான் கரெக்டாக அவனுக்கு ஷாக் அடிக்கும். ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஷாக் அடிக்க வச்சுருவோம். பாருங்கள், என் மூளையெல்லாம் சதறிடும் போல். மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆகி மாதிரி பைத்தியமாகி இந்த மாதிரி ஆயிடுவான் போல். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மிஷின் எதுக்குடா வைக்கணும்? ஏன்டா அப்படி போட்டு படாதையாக பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு வருது பெர்ஃபார்ம் தி எவல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அந்த குழந்தை பேயாகிட்டு வந்துச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்றது தெரில. அவ்வளோதான், அந்த குழந்தைய பேக்கப் பண்ணி கொடுத்துறாங்க. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேக்கப் பண்ணி கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேயாகவும் ஆக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பேக்கப் பண்ணிடணும். இந்த மாதிரி பேக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து சேல் பண்ணணும் போல். என்னடா அவவே ஏதாவது பொருள் சேல் பண்ணுவியா, சாப்பாடு சேல் பண்ணுவியான்னு பார்த்துருக்கேன். என்னடா குழந்தைய சேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்பா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து டேஞ்சரஸான ஆளுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஆர்டர் லேபிள்னு என்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே இருக்குன்றதை தான் தேடிட்டு இருக்கேன். ஆர்டர் லேபிள் எங்கேயாவது இருந்தால் டக்குன்னு தாங்கடா ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ குப்பையாக இருக்குது, அதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் போல் எனக்கு தெரிஞ்சு. இப்போ போயிட்டு இங்கனக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போட முடியாதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த குழந்தை இதுக்குள்ளே போட முடியாதான்னு பார்ப்போம். தூக்கி போடு ஃப்ரெண்ட்ஸ். போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கடா இருக்குது ஆர்டர் லேபிளு? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கேயும் போட முடியாதான்னு பார்ப்போம். தூக்கி இங்கே போட்டு வேறு எங்கேயாவது இருக்கா அந்த ஆர்டர் லேபிள் பார்ப்போம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னே தெரில. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ரிசப்ஷன் போயிட்டு அவனுக்குள்ளே குழந்தைய வச்சுட்டு கம்ப்யூட்டரில் எனக்கு தெரிஞ்சு நோண்டி பார்ப்போம். கம்ப்யூட்டரில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 8ஆந்தேதி போல் அன்றைக்கி யூ ஆர் காட் மெயில் வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸ்வேர்டை போட்டு நம்ம உலக போயிடுவோம். மெயில் வந்திருக்கான். ஏதோ மெயிலில் போயிட்டு சைல்டு டிஸ்பேட்ச்சு என்னடா என்னென்னமோ போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் லேபர் எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இத்துணுன்னு ஓடிபிலேருந்து வருது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து அந்த குழந்தை மேலே அடிக்கணும். மீல்னு அடிச்சிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கன்னை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரில இருக்குது. இப்போ வந்து புட் த பேபி இன் கேர் ஹேட்ச்சு இதில் வந்து போடணுமா ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளை வந்து ஸ்டோரேஜ் ரூமில் போயிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்து இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ். போட்டியால் குண்டை எவ்வளோ பெருசுக்கு போட்டியான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குண்டை இது ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணுமா. என்னமோ நெக்ஸ்ட்டு என்னமோ குழந்தை வருதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து விட்றாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தைய வந்து இங்கே வந்து விட்றாங்களாம். அதை வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்கணுமா. அது வந்து இது சாப்டர் 2. இதை க்ளீன் பண்ணிட்டு ஒருத்தவங்கள்ட்ட விற்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது வந்து ஆக்ட் 1 வந்து நம்ம அங்கே தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குப்பையை போட்டிருக்கேன்னு. இங்கே வேறு குப்பை இருக்குது. ரிசப்ஷனில் வேறு குப்பை இருந்துச்சு. அதை வேறு போய் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் போயிட்டு ரிசப்ஷன் நீட்டாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா குழந்தைங்க வரும் இங்கே. அப்படின்னா தான் வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது, அப்போ நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னா தான் நிறையா குழந்தைங்க வரும். யார் வந்து விட்டு போவா தெரிலையே. சரி பார்ப்போம் பொறுமையாக. இது வந்து ஆனில் என்னமோ ரெட்டு கலர் சுற்றி இருக்குது. ஆனில் பார்த்தாலே தெரியும். நம்ம போயிட்டு வச்சுருவோம். போயிட்டு நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் டு த கேர் ஹேட்ச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் டுடனா புரியலை. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பாடாரியாக பண்ணுறேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்னமோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு என்ன அதுன்னு போய் பார்த்துருவோம். சிடி வந்திருக்கு. ஏதாவது நல்லா விஜய் சாங்கா இல்லைன்னா ரஜினி சாங்கா போட்டு விடுங்கடா. நல்லா பாட்டா போட்டு விடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது இடமே ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கருப்பு கலரில் என்னமோ வருது. என்னடா சீடியை போட்டால் என்னடா கருப்பு கலரில் என்னமோ புகை வருது. இது நிலம் ஐயோ என்ன சொன்னேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய் கொளருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ முட்டை வருது. என்ன இது ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ ஒரு மாதிரிக்கு ஓப்பன் காமிக்குது. ஓப்பன் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஒரு குழந்தைய உருவாக்கணும் நீங்கள் தான். ஒரு குழந்தைய பேயாக்கணும் நீங்கள் தானடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள மாதிரி ஒரு நம்ம இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து தத்தெடுக்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்தியாவில் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கேமு தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைய முட்டையிலேருந்து எடுத்து அதை வந்து பேயாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சரிக்குரிய நம்ம வேலை முடிஞ்சுட்டாங்க. நம்ம வந்து இந்த கார்டு எடுத்து அங்கே வச்சுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இந்த ஸ்டிக்கரையும் எடுத்து அந்த மரத்தில் ஒட்டிட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு குழந்தைய உருவாக்குறாங்கன்னா இது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க, ஒரு குழந்தைய பேயாக்குறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இப்போ வேறு ஃபோன் வேறு வருது. உண்மையாக வீட்டுக்கு கூட போக விட மாட்டேறீங்களடா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம உட்காந்து ஃபோனில் பேசுகிறோம். ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய கொடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், விற்றோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து கேட்குறான் எனக்கு நான் இந்த மாதிரி நான் வெளில போகிறேன், எனக்கு ஒரு பேபி சிட்டர் வேணும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லி நம்மளும் குட் பைன்ட்டோம், அமுச்சுட்றோம் அப்படின்ட்டோம். இது என்ன கதைனா இப்போ நம்ம ஒருத்தர் அமுச்சுட்றோம்ல. இப்போ இந்த இவ்வளோ அமுச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 1 இப்போ நம்ம விளாண்டோம்னா நம்ம இந்த பொம்பளையாக தான் போய் நம்ம வந்து இந்த கேர்ளாக தான் வந்து நம்ம விளாடுவோம். சாப்டர் 1 நம்ம விளாடுவோம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. நம்ம தான் அந்த குழந்தைய உருவாக்கி பேயாக்கி விற்றோம். அதையும் ஒருத்தன் கேட்டேன் விற்றோம்.
அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த குழந்தையும் நம்ம பார்த்துக்க போகிறோம். அந்த குழந்தையுமே நம்ம பார்த்துக்க போகிறோம். அப்போ கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து சாப்டர் ஆக்ட் 4. அது ஆக்ட் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய போய் பார்த்துக்கிற மாதிரி நம்ம போவோம். இந்த ஆக்ட் 4ஓட செகண்ட் சாப்டர் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, போட்டுடுறேன். இப்போ வந்து வேறு ஏதாவது மெயில் வந்திருக்கான்றதை பார்ப்போம். கோ ஹோம்னு போட்டிருக்கு. வேறு ஏதாவது மெயிலு செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு இதாக என் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு போடுறது நல்லது தானே. இப்போ எதுவும் வரல. இன்னொருக்கா பார்ப்போமா? வரலன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் இன்னொருக்கா தான் ஏதாவது வந்திருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். இதில் தான் இன்னும் என்னென்ன சம்பவம் இருக்குன்னு வேறு தெரில. இப்போ வாங்க நம்ம கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கிளம்பிடுவோம். வெயிட் பண்ணு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே அமுக்குனா மேலே காமிக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் லிஃப்ட்டே கோளாறாக இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் அமைக்கி க்ரௌன் சைல்டு கேர் சாப்டர் 1 ஃபினிஷ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்டர் வேணும்னா கீழே கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு சாப்டர் அப்படின்றத போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் பை.